Hello, my dear students. Good evening to all of you. This is Dr. Uma, IQAC coordinator. உங்ககிட்ட இந்த முதல் ஆடியோ பிளாக்ல பேசுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. முதல்ல நான் உங்க எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு ப்ரோக்ராம் மிகவும் அழகாக நடைபெற்றது. நீங்கள்லாம் ரொம்ப ஒரு ஈகராக ஆசையாக முன் வந்து இந்த ஐக்யூஏசி லெஃப்டினன்ட்ஸ் அப்படிங்கிற அந்த பேட்ஜை வாங்கிக்கிட்டீங்க. கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் பல விஷயத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு திருப்பு முனையாக அமையும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், ஒரு ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணணுன்னா எப்படி பிளான் பண்ணணும், அப்புறம் ஒரு டைம் மேனேஜ்மெண்ட், எப்படி கடகடன்னு வேலைகளை செஞ்சு முடிக்கணும், பிளானிங், எப்படி பல விஷயத்தை பிளான் பண்ணணும் முன்கூட்டியே, இப்படி லைஃப்க்கு தேவையான பல விஷயங்களை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. இந்த ஆடியோ பிளாக் எதுக்கு அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு டே உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷ்னல் பைட் போடலாம் அப்படின்னு என்னுடைய ஒரு தாட் ப்ராசஸ். நேற்றுக்கு வேறு ஒரு ஐக்யூஏசி மீட்டிங்கில் இப்போ நான் சொல்ல போகிற கதையை சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. உங்களுக்கும் அந்த கதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறதுனால ஒரு ஆடியோ பிளாகாக இதை இங்கே ரெக்கார்ட் பண்ணுறேன். சவுத் ஆஃப்ரிக்காவில் அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய கேப் டவுன் அப்படிங்கிற இடத்துல நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த கதை. அதாவது அங்கே 1950s அந்த டைம்லேயே அனிமல்ஸ்க்கு அறுவை சிகிச்சை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அங்கே இருக்கிற மெடிக்கல் யூனிவர்சிட்டியில். அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் புல் வெட்டுற வேலை பார்க்குறாரு ஒருத்தர். அவர் பேர் ஹாமில்டன். இதை நீங்கள் கூகுளில் கூட போட்டு பார்த்தீங்கன்னா, ஹாமில்டன் கேப் டவுன் அப்படிலாம் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த கதை வரும். இந்த ஹாமில்டன் ரொம்ப படிக்க தெரியாதவர். ஏதோ 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் அப்படி படிச்சிருக்கார். நல்ல வாட்ட சாட்டமான ஆள், பெரிய உயரம், நல்ல வெயிட்டு, அந்த மாதிரி பார்த்தாலே நல்ல ஆஜா அனுபகுவா அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி அவருக்கு அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில் குட்டி குட்டி சில்லற வேலைகள், புல் வெட்டுறது, தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுறது, இந்த மாதிரி வேலைகள் தான் செஞ்சிட்ருக்கார். அங்கே இந்த அனிமல்ஸ்க்கு அறுவை சிகிச்சை பண்ணுற அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அந்த அனிமல்ஸை வச்சு அவங்க கற்றுக்குறாங்க எப்படி அறுவை சிகிச்சை பண்ணணும், எப்படி ஆர்கன்ஸை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது, உறுப்பு மாற்றம், அதெல்லாம் கற்றுக்க பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. அப்படி ஒரு நாளைக்கு ஜிராஃபியை வச்சு அவங்க ஒன்று கற்றுக்க பார்க்குறாங்க. அந்த ஜிராஃபியை வச்சு பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஜிராஃபியை 4 பேர் பிடிச்சிக்கணும். ஏன்னா அது அவ்வளோ பெரிய அனிமல். அதுக்கு மயக்க ஊசி போடுறதுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் வரும். ஜிராஃபி எழுந்து ஓட பார்க்கும், நம்மளை தள்ளி விட்டுடும். அதை ஆப்ரேஷன் டேபிளில் படுக்க வச்சு மயக்க ஊசி போடுற வரைக்கும் பெரிய போராட்டம். ஸோ அந்த டாக்டர் பல பேரை துணைக்கி கூப்பிடுறாரு. ஐயோ 4 பேர் வாங்கப்பா ஜிராஃபியை பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆள் பத்தலை, வந்த பீப்புளால் பிடிச்சிக்க முடியல. இப்படி ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா நம்ம ஹாமில்டன் புல் வெட்டிகிட்ருக்கார். உடனே ஹாமில்டன் இங்கே வா சீக்கிரம் வா, ஒரு குட்டி வேலை செய்யணும் அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே அவர் என்னன்னு கேட்காத அப்படியே போட்டுட்டு ஓடி வர்றார். இங்கே இந்த ஜிராஃபியை கொஞ்சம் பிடியேன், ஒரு கை குறையுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே அந்த ஹாமில்டனும் அதை பிடிச்சோடனே, நான் தான் சொன்னேனே இவர் பயங்கர ஹைட் அண்ட் வெயிட், நல்ல பலசாலி, அதனால் அந்த ஜிராஃபி அவர் அப்படியே ஒரு அமுக்கி பிடிச்சதுமே அந்த ஜிராஃபி அப்படியே அதால் திமிரிட்டு மேலே வர முடியல. உடனே மயக்க ஊசியெல்லாம் போட்டு அதை படுக்க வச்சிடுறாங்க. உடனே இவர் அப்படியே போகிறதுக்கெலாம் ட்ரை பண்ணல. சரி, அந்த டாக்டரே நம்மளை போக சொல்கிற வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு அங்கேயே நிற்கிறாரு. நின்றுட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறாரு. அந்த டாக்டரும் சரி இவர் பரவாயில்லையே, ஒரே ஆளாக இப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் அப்படியே அங்கேயே இருக்க சொல்லிவிட்டு அப்படியே அவர் வேலைகளை கண்டினியூ பண்ணுறாரு. அப்புறம் சரி நான் கிளம்பவா, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவர் கேட்குறாரு ஹாமில்டன், நான் போயிட்டு வரட்டா டாக்டர் அப்படின்னு. சரி போயிட்டு வா, இந்த திருப்பி ஜிராஃபிக்கு நான் பண்ணும்போது உன்னையே கூப்பிடுறேன், நீ கொஞ்சம் வந்துடு என்ன அப்படின்னு சொல்கிறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. திருப்பி அப்பப்போ இந்த சர்ஜரி நடக்கும்போதெல்லாம் அந்த ஹாமில்டனை கூப்பிடுறாரு. அந்த ஹாமில்டன் அவர் பண்ணுற வேலை அந்த ஜிராஃபியை பிடிச்சி மயக்க மருந்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஆனால் அவர் ஒரு ஆர்வமாக மற்றதெல்லாம் என்ன நடக்குது அதெல்லாம் பார்த்துக்கிறாரு. அப்புறம் அடிக்கடி பார்க்க அவருக்கு புரியுது, அடுத்தது டாக்டர் இதை கேட்பாரு, அதை கொடுக்கணும், அடுத்தது இதை செய்ய போகிறாரு, அப்படியே அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி, இதை வேணால் எடுத்து கொடுக்கட்டா, அடுத்தது இதானே உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதலோடு செயல்படுறது. இந்த மாதிரி பண்ண டாக்டர்ஸ்க்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, பரவாயில்ல இவ்வளோ இவர் ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிறாரே அப்படின்ட்டு. ஒரு நாளைக்கு இந்த டாக்டருக்கு ஏதோ ஒரு அவசரமாக போகணும், இன்னும் அதை தைச்சு முடிக்கலை. அப்போ அந்த ஹாமில்டன்
டாக்டர் நீங்கள் வேணால் கிளம்புங்க, நான் பாக்கி தையலை நான் போட்டு முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். தையல் போடுறியா, உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறார். நான் தான் டெய்லி உங்களோட இருந்து பார்க்குறேனே. அப்படியா, எங்கே போடு அப்படின்னு சொன்னதும் டாக்டரை விட பிரமாதமாக தைக்கிறாரு. அட இவ்வளோ பயங்கர டேலண்டாக இருக்கியப்பா, சரி சரி நீயே தைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிளம்பிடுறாரு. அதுலேருந்து எல்லா டாக்டர்ஸும் எந்த அனிமலாக இருந்தாலும் எந்த சர்ஜரி இருந்தாலும் ஹாமில்டன் வரணும் அப்படின்னு ஒரு ரூல் மாதிரி வச்சிடுறாங்க. ஸோ அவர் வந்து எல்லா இடத்துலையும் போய் ஃபஸ்ட் இந்த மயக்க மருந்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப்பிங், அப்புறம் அந்த கடைசியில் ஃபினிஷிங் தைக்கிறது, முடிக்கிறது, வைண்ட் அப் பண்ணுறது, க்ளீன் அப் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறாரு. ஸோ இப்படியாக அவர் வந்து அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு அங்கமாக மாறிடுறாரு. அப்புறம் மெடிக்கல் கோர்சஸ் நடக்கும் இல்லையா, அதில் எல்லா டாக்டர்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹாமில்டன் நிறைய விஷயம் நல்லா கற்றுட்ருக்காரு, நல்லாவும் செய்கிறாரு, பேசாத இந்த சர்ஜரி சம்மந்தப்பட்ட வகுப்புகளை இவரையே எடுக்க வச்சிடலாம். ஒரு சர்ஜரினா என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்குது, எப்படிலாம் செய்யணும், எப்படிலாம் செய்யக்கூடாது, ஒரு தையல் போடணுன்னா என்னெல்லாம் கற்றுக்கணும், எப்படிலாம் தையல் போடணும், எப்படி ஸ்டிச் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஹாமில்டனே அந்த வகுப்பை எடுத்துட்டோம் அப்படின்னு அவங்க ஒரு தீர்மானம் போட்டுடுறாங்க. ஸோ இப்படியாக பல வருடங்கள் அங்கே வந்து எந்தவித படிப்பும் பெருசாக படிக்காத ஹாமில்டன் இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் படிக்க வர மாணவர்களுக்கு எல்லாத்தையும் வகுப்பாக எடுத்துகிட்டே இருக்கார். பல பேர் பட்டம் பெற்று எல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஆயிடுச்சு. அப்புறம் தான் ஒரு நாள் அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து இவருக்கு 60 70 எவ்வளோ பெரிய வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, ஓ இவருக்கு நம்ம ஒரு டிகிரி கூட இவ்வளோ நாள் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கௌரவ டாக்டர் பட்டம் அவருக்கு அளித்து ஒரு பெருமை சேர்க்குறாங்க. இதுதான் அந்த அந்த ஸ்டோரியில் நிஜமாவே நடந்த விஷயம். ஸோ இது வந்து கேட்கும்போதே ஒரு பிரமிப்பாக இருக்குது. எப்படி ஒருத்தர் வந்து புல் வெட்டுற ஸ்டேஜ்லேருந்து ஒரு டாக்டர்ஸ் பல பேட்சஸ் ஆஃப் டாக்டர்ஸ்க்கு சர்ஜரி பற்றின வகுப்பு எடுக்கிற இடத்துக்கு நகர்ந்திருக்காரு. இது வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லணும்னா, அந்த டாக்டர் வந்து ஹாமில்டன் ஓடி வா சீக்கிரம் இந்த ஜிராஃபியை பிடி அப்படின்னு சொன்னதும், எதுக்கு நான் போய் ஜிராஃபியை பிடிக்கணும் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்துட்டு என்ன கூப்பிடலப்பா அப்படின்னு இல்லை, சரின்னு போனார். போயிட்டு சரி பிடிச்சாச்சு உடனே நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லாத அங்கேயே நின்று என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தார். அப்புறம் சரி ஒரு நாள் கூப்பிட்டாங்க, அடுத்த நாள்லாம் நான் போக மாட்டேன், இதுக்கெல்லாம் ஏதாவது எக்ஸ்ட்ரா பைசா கொடுக்க போகிறாங்களா இல்லையான்னு தெரியலையே, இப்படிலாம் எதையுமே யோசிக்காத சரி நம்மளால் முடிகிற ஒரு விஷயம் பண்ணி பார்க்கலாம், ஏதோ ஒன்று சொல்கிறாங்க செய்யலாம், அப்புறம் அங்கே என்ன நடக்குது அதில் ஏதாவது கற்றுக்க முடியுமா அப்படிங்கிற ஆர்வம். ஸோ எல்லாமே எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அவர் எஸ் நான் இதை பண்ணலாம் அப்படின்னு, நான் இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு காலம் முன் வச்சதுனால தான். ஸோ இதை வந்து ஒரு கோட்டாவே எனக்கு சொல்கிறதுக்கு நான் வந்து நிறைய பேருக்கு சொல்லும்போது சொல்வேன், சே எஸ் வென் யூ வாண்ட் டு சே நோ. அதாவது இதெல்லாம் நமக்கு எதுக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இல்லை பரவாயில்ல பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு நம்மளை முன்னுக்கு தள்ளிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் நான் இன்னைக்கு பார்த்தேன். அதாவது எல்லாருமே உட்காந்துருக்காங்க, எதுக்கு நம்ம அப்படிங்காத பரவாயில்ல நம்ம ஐக்யூஎஸ்சி லெஃப்டினண்டாக தான் ஆகுமே, என்ன தான் வருதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு அந்த சே எஸ் வென் யூ வாண்ட் டு சே நோ அந்த கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்கள் எல்லாருமே. இன்னும் உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் பல ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் இந்த கட்டத்துக்கு நகர்த்துவீங்க அப்படின்னு நான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன். போக போக இந்த நாக் ஜர்னியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்கள் எல்லாருக்கும் காத்துட்ருக்கு. தட்ஸ் அ ப்ராமிஸ் ஃப்ரம் மீ. Thank you so much for listening to me and I would like to hear your comments and feedback. உங்கள் எல்லார்ட்டையும் ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் எழுதும்போது ப்ளீஸ் ரைட் யுவர் நேம் அண்ட் டிபார்ட்மெண்ட். அந்த ஏதோ ஒரு கமெண்ட் எழுதுறீங்க, கீழே உங்கள் பேரையும் டிபார்ட்மெண்ட் அந்த கிளாஸ் காமர்ஸோ இல்லை எக்கனாமிக்ஸோ இல்லை கெமிஸ்ட்ரியோ எதுவாக இருந்தாலும் அதை எழுதுங்க, so that I will know who is commenting. Thank you so much and have a great evening. We'll be in touch. Bye.